ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லாத்துக்கும் குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடு. ஸோ இதையும் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதையும் சீரியல் எபிசோடு இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னா ரொம்ப டல்லாக தான் போச்சு கைஸ். நேற்று நான் பேசியிருந்தேன், பாரதிக்கு வந்து ஆதி தான் பிரச்சனைன்னு. கமெண்ட்டில் கூட ஒருத்தவங்க, அப்போ நீங்கள் வந்து பாரதிக்கு வந்து ஆதி தான் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களான்னு கூட கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அந்த சீனை பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இனிமேல் கமெண்ட்டில் எப்படி கேட்க மாட்டீங்கள? ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவன் பேர் யார், சுதாகரோட மனைவி வந்து கோயிலுக்கு போயிருப்பாங்க. அப்போ என்ன கோயிலுக்குமா போயிருப்பா அப்படின்னோடனே, முருகன் கோயில்னோடனே, இன்றைக்கி என்ன காலிலேருந்து 2 பொண்டாட்டி இதையாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சாரதா கொடுப்பாங்க இல்லையா, அந்த டிரைவர் பண்ணதையும், அதுக்கப்புறம் முருகனுக்கு 2 ஒய்ஃப் தானே, அதெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஆதியும் நீங்கள் விசாரிச்சு தானே மித்ராவுக்கு பேசியிருப்பீங்க. இல்லை, நாங்கள் ஆதி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவர் தான், எங்களை வீட்டுக்குள்ளே விட்டவர் தான், இருந்தாலும் நீங்கள் விசாரித்து ஒரு தடவை விசாரித்து நீங்கள் வந்து மித்ராவுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டு இருப்பாப்புல. உடனே அவங்க இருந்துட்டு, மித்ராவை பற்றி உங்களுக்கு தெரியாது, அவள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது, ஆஃபீஸில் சரியான சண்டை. ஆதி வந்து பாரதியை போட்டு தாக்குறாப்புல. ஐயோ சாமி, நீங்கள் அவன் சுதாகர் திட்டினது பார்த்தா இவன் வேற திட்டிகிட்டு இருக்கிறான். இதை வேற நம்ம மித்ரா மேடம் வேற ஒளிஞ்சிருந்து ஹிஹின்னு கேட்டுட்டு இருக்குது பக்கி. சரியான ரவுஸ் விட்டாப்புல பாரதியை. நீங்கள் வேலையில் கவனத்தை வச்சுருக்கீங்களா, எங்கே கவனத்தை வச்சுருக்கீங்க? வேலையை கவனமாக இருந்தால் இங்கே கவனமாக செய்யுங்க. வேறு எங்கேயும் கவனத்தை வச்சுட்டு நீங்கள் 6 கோடி ரூபா டெண்டரை 60 கோடி ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்கீங்க. 54 கோடி ரூபா உங்களுக்கு என்ன இதாக போச்சா, அதாக போச்சா? நீங்கள் என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுன்றதுக்காக நீங்கள் செய்கிறதெல்லாம் நான் என்னால் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. சரியா? உங்களை கொஞ்சம் பாராட்டினோடனே உங்களுக்கு கெட் வெயிட் வந்துருதா, அந்த வெயிட் வந்துருதா, இந்த வெயிட் வந்துருதா அப்படின்னு சொல்லி ஐயோ சாமி, பாரதியை போட்டு வச்சு செய்கிறாப்புல. அதுக்கப்புறம் பாரதி அழுதுகிட்டே, உங்களை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குன்ட்டான். எனக்கு அதை நினச்சாதான் இதாக இருக்குது. சரி, ஆமாம், இவன் ஏற்கனவே சொன்னவன் தானே, நான் பாரதின்ற பேரையும் நான் கேட்கப்படார், நான் பாரதியவே பார்க்கப்படார், நீங்கள் அவங்ககிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழைய ஜரணிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? உடனே நம்ம பாரதி அப்படியே அழுதுகிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க. நம்ம குட்டீஸு 2 விளையாண்டுட்டு இருக்குதுங்க, தமிழும் ஆதியும். அப்புறம் நம்ம பாரதி மேடம் வந்து சோகத்தில் உட்காந்துருக்காங்க. ஆதி திட்டி போட்டார் இல்லையா, அதனால் கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு திட்டினதை போட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பாரதி கூட ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு கரெக்டாக இருக்குப்பா, சூப்பராக கரெக்டாக பேசுது. இந்த பாரு, நீ கோட் பண்ண டெண்டர் அமௌண்ட்டு 6 கோடி ரூபா தான், இது நம்ம ஆஃபீஸ் டஸ்ட்பினில் கிடந்தது அப்படின்னு சொன்னோன்னே, யாரோ 60 கோடி ரூபான்னு மாற்றி வச்சுருக்காங்க அப்படின்னு. இது யார் பண்ணியிருப்பா? ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கைஸ், எல்லா நாடகத்துலையும் இந்த ஹீரோயினுக்கு ஏன் இப்படி டம்மி பீஸாக இருக்குதுன்னே தெரியல. நம்மளுக்கு முன்னாடியே வில்லியே இருக்காளுங்க, அவளுக்கு தான் பண்ணியிருப்பாளுங்கன்னு ஏன் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே வராதா? பக்கத்தில் இருக்க சொல்லி தான் தெரியுமா? ஐயோ சாமி. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, இதெல்லாம் மித்ராவோட வேலை தான், நீ ஆதி கூட க்ளோஸாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல, உன்னை எப்படியாவது வெளியே அனுப்புன்னு சொல்லி அவள் இந்த வேலைத்தனத்தை பண்ணிகிட்டு இருக்கான்னு அழகாக சொல்லிடுச்சு அந்த பொண்ணு. சரி, அவன் உடனே வந்துட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவன் கோட்டு கொடுத்துருப்பான் இல்லையா, அன்றைக்கி தீ பிடிச்சி எறிஞ்சும் போது கோட்டை கொடுத்து காப்பாற்றிருப்பான் இல்லையா, அந்த கோட்டு. அதுக்கப்புறம் செயினை தேடுறாப்புல, செயின் கிடைக்கவே இல்லை. அப்புறம் தமிழை கூப்பிட்டு கேட்ட உடனே, அந்த சில்வர் செயின் தானே, சாவி கூட தொங்குமே, அந்த செயின் தானம்மா அப்படின்னோடனே, இங்கே வாங்க நாங்கள் காட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம குட்டி ஆதி கழுத்தில் போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு, அவங்க அப்பா மாதிரியே. கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அவன் எப்படி செயினை உருட்டுவான் அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்காப்புல. உடனே நம்ம பாரதி மேடம் வந்து ஆதியும் இவரையும் கம்பேர் பண்ணி பார்த்து அப்படியே பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இங்கே வந்து கண்ணாடி ஆதியை பார்க்குறப்ப செயினை காணோம் தேடுறாப்புல, வீட்டையே 2 ஆக்குறாப்புல இங்கேயும் ஆதி. அப்போ வந்து எல்லாத்துக்கும் சுதாகர் கேட்குறாரு, அந்த அம்மா கேட்குது, என்ன செயின், தங்கம்மா பிளாட்டினமா, என்ன செயின் சொல்லுங்கள் ஆதி, நாங்கள் வேணால் தேடி தரோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படி இருந்தால் தான் நீங்கள் தேடி தருவீங்களான்லாம் கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம மித்ரா வந்து, நீ குளிக்கும் போது கழட்டி வச்சுருந்தேன், நான் தான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சிம்பாலிக்காக கூட்டிகிட்டு போய், நீ 5 வருஷம் நினைவுகளை அழித்து புதுசாக ஆதியாக வந்திருக்க, மறுபடியும் நீ ஏன் அந்த நினைவுகளை தேடி இது பண்ணணும்னு நினைக்கிறேன்,
உங்கள் அம்மா செத்ததுக்கே அதுதான் காரணம்னு சொல்லி தானே நீ அந்த முடிவு எடுத்து பண்ண. அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் நீ அதையே தேடி அலையிற அப்படின்னு. அந்த செயின் வந்து உனக்கு இம்பார்ட்டண்ட் இல்லைன்னா நீ ஃப்ரீயாக விடு. அந்த செயின் எனக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஒருவேளை அது என் மேலே தப்பு இருந்தால் கூட இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக எனக்கு அந்த செயின் வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம பாட்டியும் சாரதாவும் வெளியே நின்று இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த சாவி கிடச்சா ஆதிக்கு வந்து நம்ம பழைய நினைவுகளை வந்து காமிச்சிடலாம், தெரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம பாரதியும் அங்கே வர்றாங்க. வந்த உடனே சாரதாக்கு ஃபோனை போட்டு நான் இங்கே வந்திருக்கேன், ஒரு நிமிஷம் கீழே வாங்க அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் கீழே போகிறாங்க. அதோட முடிக்கிறாங்க இன்னைக்கு எபிசோடு. சரியா? நீ நாளைக்கு தான் வந்து அந்த கோர்ட்டு அந்த லெட்ரு இதெல்லாம் கிடைக்க மாட்டிருக்கு. நான் ப்ரிவியூவில் பார்த்தேன். என்னன்னா அந்த லெட்டரெல்லாம் படிப்பாப்புல. டெண்டர்லாம் 6 கோடி ரூபாய்க்கு தான் இருக்கும். அதெல்லாம் பார்ப்பாப்புல. அந்த ப்ரிவியூவில் பார்த்தேன். வேறு ஒன்றும் அதெல்லாம் இல்லை கைஸ். சரி, ஓகே டன். நீ இதில் என்னத்தை நான் ரிவ்யூ பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் அந்த சாவி அந்த பொட்டி இந்த 2மே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா பாரதி வீட்டில் இருக்கா இல்லை அங்கே ஆண்டாள் அழகர் ஊரில் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் எங்கேயோ ஒரு பெட்டியில் வச்சு தான் இவன் எழுதி அந்த டைரியை வச்சுருப்பாப்புல. சரி, பார்க்கல. நீ இந்த டைரி கிடைச்சாதான் நாடகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம மித்ரா செய்கிறதெல்லாம் நம்ம சகிச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த நாடகத்தை பார்த்தே ஆகணும். சரியா? அப்புறம் இன்னொன்று, இந்த மித்ரா மேடம் வந்து புதுசாக ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆதி கையாலேயே உன்னை நான் இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே வரட்டுறேன் அப்படின்னு. அது நடந்துட மாட்டிருக்கு. ஏன்னா ஆதி இன்னைக்கு போட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஷோ சாமி. சரி, ஓகே டன். அதுதான் 5 வருஷம் அவன் நிம்மதியாக இருந்தா. சரியா? இவன் வந்த உடனே அழுக வச்சிட்டான் பாருங்க. அதுதான் ஆதிங்கிறது. அதுதான் ஐயோ சாமி ராசா, ஜனனியை அழுக வச்சே சாவடிச்சான். இனி இந்த பொண்ணையும் அழுக வச்சே சாவடிக்கிறான். இதில் வேற நான் ஆதியை வேற ஏதாவது சொல்லிட்டேன் கமெண்ட்டில் வேற என்னை கழுவி நீங்கள் என்ன ஆதியை திட்டுறீங்க, நீங்கள் என்ன ஆதியை பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. உண்மைதானே கைஸ்? அவள் பாட்டு செவனேன்னு தானே இருந்தா. இப்போ இவன் வந்து ஆஃபீஸில் வந்து புது ப்ராஜெக்டை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ட்டு இன்றைக்கி அந்த பொண்ணு வந்து 6 கோடின்னு டைப் பண்ணதை தூக்கி 60 கோடின்னு அவள் டைப் பண்ணி வச்சுருக்கா. அதுக்கு இவன் பலி ஏற்றுக்கிட்டான். சரி, அதுக்கு தேங்க்ஸ் சொல்லலான்ட்டு உள்ளே வரையில் இந்த போட்டா அப்புறம் என்ன பண்ணுறது? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். சரியா? ஓகே, வேறு என்ன? வீரா சீரியல் நான் நேற்று ரிவ்யூ போடல. யாருமே அந்த சீரியல் போட்டால் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் நான் அந்த சீரியலை போடுறதாவே இல்லை. சரியா? நீங்கள் ஏதாவது கமெண்ட்டில் இந்த சீரியலை பற்றி திட்டி போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கட்ட சீரியல் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த சேனலில் இதயம் சீரியல் மட்டும்தான் நான் போடப்படும். சரியா? கார்த்திகை தீபமோ வீராவோ உங்களுக்கு என்னென்ன சீரியல் வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் மட்டும்தான் நான் இனிமேல் போட போகிறேன். சரிங்களா? வேற என்ன ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை கைஸ். அப்புறம் அந்த மகா சங்கமம்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. என்னதுன்னா டான்ஸ் ஜோடி டான்ஸும் பாட்டு போடுற ப்ரோக்ராமும் ஒன்றா மகா சங்கமமாமா இந்த வாரம். சரி, என்னடா மகா சங்கமம்னு போட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ஒரு காது குத்தாத ஒரு புள்ள வந்து பாடிக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த புள்ளிக்கு காது குத்து ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க கைஸ். என்ன கைஸ் இதெல்லாம்? எனக்கு ஒன்றுமே புரியல. இவங்க பாட்டு பாடுற ஷோ நடத்துகிறாங்களா இல்லை காது குத்துற ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்களா? நாளை பொண்ணு இதே மாதிரி வரிசையாக எல்லாம் காது குத்தாமல் வருவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இவங்க காது குத்திக்கிட்டே இருப்பாங்களோ? ஜீ தமிழ் இப்போ இந்த வரலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அன்றைக்கி என்னடானா ஒரு ஜோடிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இன்றைக்கி என்னடானா காது குத்து வைக்கிறாங்க. இது என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? ப்ரோக்ராம் பண்ணுறீங்களா இல்லை என்னதை பண்ணுறீங்க? அப்புறம் இந்த ஜீ தமிழில் நெகட்டிவிட்டியே வராதா கைஸ்? ஒரு சரிகமப்பாவையும் எடுத்துக்கோங்க, டான்ஸில் எடுத்துக்கோங்க. ஒரு நெகட்டிவிட்டி நான் விஜய் டிவியில் கூட பார்த்துருக்கேன். ஒரு தடவை ரம்யா கிருஷ்ணனுக்கும் வனிதாவுக்கும் சரியான சண்டை நடந்துச்சு. அப்புறம் வந்து யார் பப்ளுக்கும் இன்னொரு டான்ஸ் மாஸ்டருக்கும் சண்டை வந்துருச்சு. அதெல்லாம் விஜய் டிவியில் போட்டாங்க, நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி ஜீ தமிழில் இந்த மாதிரி வரவே வராதா? எல்லாருமே ஹிஹின்னு இழிச்சுக்கிட்டே கமெண்ட் பேசுகிறாங்க, அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. இல்லை அதெல்லாம் எடிட்டிங்கில் கட் பண்ணிடுவாங்களா? என்ன கன்றாவி, என்ன இலவோ கருமமோ. சரி, நீ ஜீ தமிழில் பொறுத்தளவு காது குத்து யாராவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜீ தமிழுக்கு போயிருங்கடா. அவன் காது குத்து அவன் செலவில் பண்ணிக்குவானாட்டு இருக்குடா. சரியா? ஸ்டேஜில் ஏறி அந்த பொண்ணுக்கு காது குத்திட்டு இருக்கிறாங்க. நம்ம சியாட ஸ்னேகா அக்கா
அப்புறம் ஜட்ஜஸ் எல்லாம் வந்து சீர் கொடுக்குறாங்களாமா. ஐயையோ என்னால் தாங்க முடியலடா. இப்படிலாம் பண்ணிங்கன்னா மற்ற குழந்தைங்க ஏங்கி போயிடாதாடா? நம்மளுக்கே இந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டாங்கன்னு இது பண்ண மாட்டாங்களாடா? ஏன்டா ஒரு மக்களை மனசை அந்த உணர்ச்சிகளோடு இப்படி விளையாடுறீங்க? எத்தனை பேர் இல்லாதவங்க இருக்கிறாங்க, அந்த அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்யுங்களேன். ஐயா இவங்க ப்ரோக்ராம் பண்ண சொன்னால் காது குத்து ஃபங்க்ஷனு, அந்த குத்து ஃபங்க்ஷனு, இந்த குத்து ஃபங்க்ஷனு. நல்ல பொழப்பு தானேண்டா, நல்லா வருவீங்கடா நீங்களாம். ஓகே கேஸ், பாய். நாளைக்கு பார்க்கலாம், சரியா? நாளைக்கு யாராவது இருக்காது. நாளைக்கு சனிக்கிழமை இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தானே. நான் வெள்ளிக்கிழமைங்கிறதே மறந்து போயிட்டேன். சரி, ஓகே கேஸ், பாய். தேங்க்யூ.